அல்லாஹ் மோமின்களை கூப்பிட்டு யா ஐயுஹல்லதீன ஆமனு விஸ்வாசிகளே என்று கூப்பிட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ரொம்ப பயனுள்ள செய்தியை சொல்கிறான். குலு மின் தய்யிபாத், நீங்கள் உண்ணும் உணவில் ரொம்ப கவனம் இருக்கட்டும். அது தய்யிபாத், ரொம்ப ரொம்ப மனமான உணவை, ஹலாலான உணவை உட்கொள்ளுங்கள். நீங்கள் உண்ணும் உணவு ஹலாலாகட்டும். அப்படி ஹலாலாகி விடுமையானால், இன்னொரு பக்கம் மனமான உணவு என்பதற்கு ரொம்ப நல்ல பொருள்களை, எப்பவுமே எந்த பொருளிலும் தரமானதை தான் உட்கொள்ள வேண்டும். எந்த பொருள் தரம் இல்லையோ அந்த பொருள் உண்ணுவது கூட நம்முடைய உடலுக்கு நாம் இழைக்கிற தீங்காக மாறிவிடும். அப்போ உணவிலேயும் கூட தரமான உணவுகளை, அதனுடைய அசல் பொருளிலே ஹலாலான உணவுகளை உட்கொள்ளுங்கள். ஹலாலாக உணவு இருக்க வேண்டும், தரமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உடலும் ஆரோக்கியம், ஈமானும் ஆரோக்கியம். தரம் இல்லை, உடல் ஆரோக்கியம் குறைஞ்சு போயிடும். ஹலால் இல்லை, ஈமான் பாதிக்கப்பட்டுடும். அப்ப ஈமானையும் பாதுகாக்க வேண்டும், கல்பையும் பாதுகாக்கணும், உடலையும் பாதுகாக்கணும். உங்கள் உணவு எப்போதும் குவாலிட்டியாக தரமானதாக இருப்பதோடு ஹலாலை சாப்பிடுங்கள். அப்போ ஹராமான உணவுகள்ல ஒரு கவனம் இருக்கணும், எச்சரிக்கை இருக்கணும். எங்க போனாலும் எந்த உணவா இருந்தாலும் ஹராம கொஞ்சம் பேணணும். இது ஹலாலா ஹராமா தெரிஞ்சு சாப்பிடணும். தெரியாம நாம சாப்பிட்டு அதனுடைய பாதிப்பு ரொம்ப கஷ்டமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு இருக்க, அவர்களுடைய செல்ல புள்ள, ரசூலுடைய செல்ல புள்ள தான், பேர புள்ள இமாம், ஒரு செய்தி, இமாம் ஹுசைன் போறாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை தூக்கி வாயில போட்டுட்டாங்க. பேரிச்சம்பழத்தை வாயில போட்டாங்க. பெருமானார் பார்த்துட்டு வேகமா வந்து அந்த பேரிச்சம்பழத்தை வெளியில துப்ப வச்சுட்டாங்க. கஹ்ன்ட்டாங்க, கக்கிடுப்பா அப்படின்னாங்க. அவ துப்பிட்டா பழத்தை. சின்ன புள்ளதான், பேர புள்ள துப்பிட்டா. துப்புன பின்னால தன்னுடைய கைய, அந்த விரலை வச்சு அந்த நாக்க அப்படியே ரசூல் அதுல இருக்கிற அந்த இனிப்பை வெளியாக்குறாங்க. குழந்தை தானே, பேரிச்சம்பழம்ங்கிறது அங்க இருக்கக்கூடிய பழம் தான் அது. அந்த நாக்குல இருந்து அந்த விரலை வைத்து அந்த இனிப்பு பட்ட இடத்தில் அந்த இனிப்பு சுவையை கூட பெருமானார் அவருக்கு நாக்கில இருந்து சுவைச்சு உள்ள போயிடக்கூடாதுன்னு வெளியாக்குறாங்க. எல்லாரும் கேட்டாங்க, சின்ன பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டமாண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பதில், அது சதகாவுடைய பழம், தர்ம பொருள். தர்ம பொருள் எங்க குடும்பத்துக்கு ஹராம்னாங்க. அந்த பழம் எங்க குடும்பத்துக்கு, நபிமார்கள் சாப்பிடக்கூடாது. என் பிள்ளை, பேர புள்ள, தர்ம பொருள் ஹலால் இல்லை. ஏன்? ஹராமான உணவு உள்ளே போனால் அந்த உடல் நரகத்துக்கு ரொம்ப தகுதியான உடல் என்ற ஒரு எச்சரிக்கை. இன்னொரு எச்சரிக்கை, ஹராமான உணவுகள் உள்ள போகுமையானால் அவங்க துவா ஒப்புக்கொள்ளப்படாது. உலகத்துல நம்ம வாழ்றது பிரச்சனைகளை போய் அல்லாஹ்ட்ட கேட்கணுமா இல்லையா? தேவை உடையவங்களாக இருக்கிறோம். நோய் வந்தா சுகத்தை கேட்கணும், கஷ்டம் வந்தா நிம்மதியை கேட்கணும், பிரச்சனை வந்தா தீர்வை கேட்கணும். எல்லாம் கேட்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம், அல்லாஹ் கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம். அந்த நம்ம கேட்டு கொடுப்பதற்கு தடங்கிறது உணவு ஹராமாகும் போது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால் விஷயத்துல இந்த சமூகத்தை ரொம்ப எச்சரிக்கைப்படுத்துறாங்க. அப்ப இல்லை, அல்லாஹ் மூமின்களை கூப்பிட்டு சொன்ன முதல் விஷயம், குலு மின் தய்யிபாத், நல்ல ஹலாலான குவாலிட்டியான மனமான உணவை உட்கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்போதும் ஹலாலாக உண்ணுவோம். அல்லாஹ் அதற்கான பேரருளை புரிவானாக, சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக.